வணக்கம் உறவுகளை. நாம் அருமையாட்டி ஒரு கட்டா மீன் தான் பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி. பிரமாதமாக பெரிய கட்டா மீன் தான் நம்ம பிடிச்சிட்டோம். இது நம்ம படுக்கா மீன் உயிரிரையாக பயன்படுத்தி தான் நாம் இந்த கட்டா மீன் பிடிச்சிருக்கோம். அருமையான கட்டா மீன் உறவுகளை பாருங்கள். நம்ம பிடிச்ச கட்டா மீன் கடல்லேருந்து தான் பிடிச்சோம். போட்டும் கடலில் ஓடி போயிட்டுருக்கு. பரவாயில்ல, மீன் கொஞ்சம் பெரிய மீன் தான். கிட்டத்தட்ட 3-4 கிலோ வரும் கட்டா மீன். பாருங்க உறவுகளை, அருமையாக பிடிச்சிட்டோம். நாம் படுக்கா மீனை உயிரிரையாக பயன்படுத்தி இந்த கட்டா மீன் பிடிச்சிருக்கோம். நமக்கு இப்போ அதிகமாக கிடைச்சிட்ருக்குது கட்டா மீன்கள் தான் அதிகமாக கிடைக்குது. நம்ம வேறு வழியில் கிடைக்கிறத பிடிச்சி போட வேண்டியதுதான். பிடிச்சி சமையல் பண்ணி அப்படி இப்படி சாப்பிட வேண்டியதுதான் உறவுகளை. அப்புறம் நம்மளோட உறவுகளுக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்ருக்கோம். இதையும் நம்ம உறவுகளுக்கும் பங்கு வச்சோ இல்லை ஏதாவது உறவுகள் கேட்டால் முழுசாக கொடுத்தோ நாம் அனுப்பிடலாம். நம்மளோட இன்றைக்கியும் தொழில் சக்ஸஸ் தான். ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுனால பாருங்கள் உறவுகளை, நாம் அருமையாக பிடிச்ச கட்டா மீன் உயிரோடு தான் இருக்குது. இப்போ தான் பிடிச்சோம். ஓகே உறவுகளை, பாய்.